சூடா கிரிப்ஸியா ஜவ்வரிசி வடை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போமா? இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் சார் வந்து ஜவ்வரிசி வடை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பார். பார்த்தோனே சரி நம்மளும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வ கோளாறுல பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசி வாங்கி ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டேங்க. ஊறினதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சு ஒரு பவுல்ல எடுத்து வச்சுட்டேன். இது பைண்டிங்க்காக பிரெட்ல இருக்க ப்ரவுன் நல்லா ஓரமா கட் பண்ணிட்டு தண்ணீல டிப் பண்ணி அதையும் புழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, சோம்பு, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமா பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டையா உருட்டி எண்ணெயில போட்டோம்னா பிரிஞ்சுக்கிட்டு போகுது. என்னடா இது நமக்கு வந்த சோதனை! வீடியோ பார்த்தோமா, அதோட விட்டோமான்னு விடாம இது தேவையா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்துருச்சுங்க. சரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது கொஞ்சமா கடலை மாவையும் அரிசி மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டேங்க. பட் சூப்பரா வந்தது. அது போட்டு எடுக்கும்போது பாருங்களேன், அப்படியே மொட்டு மொட்டா இருக்கும். பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கும். நல்லா சூடா ஒரு சட்னியோட சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல்ல இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ நைஸ் டே.